நவம்பர் 18 உக்ரைன் ரஷ்யாக்குள்ள திரும்பவும் அட்டாகம்ஸ் மிசைல லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்தோம். இந்த ரஷ்ய தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, இது போல பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருந்தாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. எங்களோட ரஷ்யன் காம்பேட் க்ரூஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த S-400 சிஸ்டம். ஸோ அவங்களாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிக்கிறாங்க. அதோட உதிரி பாகங்கள் பாருங்க அப்படிங்கிறதோட இமேஜஸ் வீடியோ பதிவுலாம் விட்டுறாங்க. இதுல என்ன விஷயம்னா, அட்டாகம்ஸ் மிசைல் இதெல்லாம் லான்ச் பண்ணக்கூடிய லான்ச்சஸ்லாம் ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்துடுறாங்க. அப்பதான் லாங் ரேஞ்ச்ல ரஷ்யாவோட பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்க முடியும். ஏன்னா இது உக்ரைன் மீடியாக்களே பேசுறாங்க. உக்ரைனோட அனலிஸ்டே பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரஷ்யா அவங்களோட ஃப்ரண்ட் லைன் எபிலிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு தங்கு தடை இல்லாம சேஃபா பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது உக்ரைனே அக்னாலேஜ் பண்ணியிருந்தான். ஸோ அது போல ரியர்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிக்கணும் அப்படின்னா இது போல அட்டாகம்ஸ் மிசைல் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகணும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. ரஷ்யா பாத்தீங்கன்னா உள்ள தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள உக்ரைன். அதை தடுத்து நிறுத்த சொன்னாலும் சில பகுதிகளில் வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான இமேஜஸ் வீடியோ அந்த டைம்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப என்னன்னா, அந்த அட்டாகம்ஸ் மிசைல் கர்கிவ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த லான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி ரஷ்யாவோட ரிகானிசன் டீம் அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, கொண்டு வரலாம், ஒன் யூஸ் தான். ஒன்ஸ் ஃப்ரண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரே நாள்ல 3 அட்டாகம்ஸ் மிசைல் லான்ச்சர், ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸ் எல்லாமே காலியாச்சு அப்படிங்கிறதான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது போல அதிகப்படியான வீடியோக்கள் பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது போல லான்ச்சஸ், நெப்டியூன் லான்ச்சஸ் அதிகமா பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒன் யூஸ் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல கர்ஸ்க் பகுதியில பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால ஒரு பவர் சப்ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்திருக்கு. இதனால 16,000 மக்கள் நைட்டு கரண்ட் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ்லாம் லோட் ஆயிருக்கும். ஸோ ரஷ்யாக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வார் ஆஃப் அட்ரிஷன், இந்த போர் முடியக்கூடிய தருணத்துல இரு தரப்புலையும் மாறி மாறி ஹெவியா அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அசம்பாவிதம் பிரம் பகுதி, ரஷ்யால இருக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. மிக பெருமளவுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லல. இது ட்ரோன் தாக்குதல், அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது போல எதுவும் நடக்கிற மாதிரி சொல்லல. வந்துச்சுன்னா அடுத்தது போல பார்க்கலாம். மேபி சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸா கூட இருக்கும். என்னன்னா, கேஸ் டேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா அதிக அளவுல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால அந்த ஏரியா ஃபுல்லா மாசுபட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல அசம்பாவிதங்கள் பல பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல அமெரிக்க தரப்பு ஒரு பீஸ் டீல் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு பல நாடுகளும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இப்ப யூகே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்கா அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட இது மட்டும் நம்ம விட்டு தேவதூதர்கள் மற்ற பத்தி அவங்க சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளான் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்தோம், நாங்க சப்போர்ட் பண்றோம், அமைதி வர்றதுன்னா நல்லதுதானே, அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. இதுல என்னன்னா, இம்மீடியட்டா போர் முடியணும்னா ரஷ்ய படைகள் பின்வாங்கிட்டாங்கன்னா ஓகே, இம்மீடியட்டா முடிய போகுது. அதுல என்ன இருக்கு, வேற ஏதோ ட்ரம்ப் அவர்கள் சொல்ற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்து சீக்கிரமா முடிங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்புல இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டனோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெய்லி அவர்கள் நேத்திக்கு F-35 வச்சுட்டு போர் விமானங்கள்ல நின்று பேசினார் இல்லையா. பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ண கொடுத்துக்கிறாரு. ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் ஷிப் யாந்த்ரா இருக்கு இல்லையா, நம்மளோட பார்டர் பகுதிகளில் நின்றுட்டு இருக்கு. வடக்கு பகுதி, ஸ்காட்லாண்டோட வடக்கு பகுதிகளில் பிரிட்டிஷ் வாட்டர்ஸ்ல நின்றுகிட்டு இருக்கு பக்கத்துல. நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூகேவோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல என்ட்ராச்சு ரீசெண்டான வீக்ஸ்ல இதுக்குள்ள ஒலாத்திட்டு இருக்குது. கொஞ்சம் உள்ள வந்தது அதுக்கப்புறம் இருக்கு. இந்த ஷிப் இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றதுக்காக தான் வந்திருக்கு. நம்மளோட அண்டர் வாட்டர் கேபிள்ஸ் எல்லாத்தையும் மேப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்களோட ராயல் நேவி ஃப்ரிகேட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. P-8 ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கப்பலை ஒரு இன்ச்சு பிசுரிச்சு அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இந்த யாந்த்ரா இருக்கு இல்லையா, இதோட கப்பல்கள் பக்கத்துல, அந்த கப்பல் பக்கத்துல நம்மளோட விமானங்கள் போகும்போது லேசர்ஸ பைலட் மேல அடிக்கிறாங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான செயல்கள் இது, வன்மையா கண்டிக்கிறோம். இது போல விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அதுவும் நம்ம வாட்டர் பகுதியில மட்டும் உள்ள நுழைஞ்சிருச்சா, ஒரு இன்ச்சு சவுத் பகுதியில வந்துருச்சா
நாங்க ரெடி அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்களுக்கு பஞ்சம் இல்லாம யூகே தரப்புல இருந்து வருது. அதாவது இது மிரட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டாய்லெட்ரிஸ் தேவைப்படும்னு புட்டின் அவர்கள் சொன்னார் இல்லையா? மேபி அதுக்குள்ள ஏதாவது பண்ணிருக்கலாமா இருக்கலாம், என்ன எதுங்க தெரியல. ஆனா அச்சங்கள் தெரியும். அது இவங்களோட வாட்டர் பகுதியில வந்து ஜொயின் ஆடினோம்னா என்ன மாதிரி கலக்குது அடிவயில இருந்து மேல வரைக்கும். இப்படித்தானே எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் பல அனிஸ்டுக்குள்ளேயே இருக்கு. பல நாடுகள் கிட்ட இருந்து வர ஆரம்பிக்குது. யூகே நீங்க இப்படி பண்றீங்கன்னா நீங்க உங்க கப்பல்களும் உங்க பகுதிகளை வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. மத்த நாடுகள் பக்கத்துல போய் எட்டி பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் மத்தவங்களை வந்து உங்க நாட்டை எட்டி பார்க்கத்தானே செய்வாங்க. அப்படிங்கிறது போல ஒரு காலத்துல வந்து செக் பண்ணத்தானே செய்வாங்க. நீங்க இப்ப இருக்கலாம், ஆனா இன்னொரு காலத்துல வேற ஒருத்தவங்க பெரிய ஆளா இருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் வந்து பல அனலிஸ்டோட கருத்துக்கள்ல இருக்கு. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த யூகே குறை இப்போ அமைதியா இருக்கிறாங்கட்டு இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனா பக்கம் இருக்கு இல்லையா? தெற்கு சீனா சி இருக்கு இல்லையா? சவுத் சைனா சி அந்த பகுதியில டைகூன் ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜொயின் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கப்பலை தட்டிட்டு வந்து அங்க கட்டிட்டு வந்து அங்க நின்று சுத்தி பார்த்துட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள சீனா தரப்புல இருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள். அது யூரோப்பியன் யூனியன்ல தொடர்ந்து பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு உக்ரைன் கொடுக்கறதுக்கு கேக்குறீங்களே. ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டுறதுக்கே நம்மளோட பேர குழந்தைங்க வந்து கட்டணும். அதாவது கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து கட்ட வேணும். அந்த அளவுக்கான கடன் சுமை இருக்குது. அதான் நம்மளோடதா? நம்மளோட ஜிடிபியில எடுத்து கணக்கு பாருங்க. நம்மளோட பாதி அளவுல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து கேக்குறாங்க. முதல்ல ஈவுல அந்த அளவுக்கு காசு இருக்குதுங்களா? 3 இல்ல 4 பங்கு கேக்குறாங்கப்பா. அந்த அளவுக்கு பணம் கேட்டுக்கிறாங்க உக்ரைனை கொடுக்க சொல்லி. அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை கொட்டிட்டு இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் முடியறதுக்கான காரணம் யூரோப் கிட்ட ஃபண்டிங் இல்லை. ரஷ்யா அதை சுருட்டலாம் பிடிக்கலான்னு பாக்குறாங்க. பட் அதுக்கான வேலைகள் இங்க எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ பாப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக நாடுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல் ஐஸ் ஆன் ஜெலன்ஸ்கி அவர்கள், பாலிஸ் ஆன் ஜெலன்ஸ்கி கோர்ட் அப்படிங்கிறது போல பலரோட தரப்புல இருந்தும் கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் அந்த பாலை தட்டணுமா இல்லை தூக்கி அடிக்கணுமா அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கணும். இப்படி இருக்க சமயத்துல ரஷ்யால தொடர்ந்து இந்த எஃப்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வருது. அசாசினேஷன் அட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கலேட் பண்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பேர அது தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இது போல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ரஷ்யாவுக்குள்ள அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அதிகப்படியா. என்னன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கு இல்லையா? பத்த வைக்க போறாரா இல்ல ஒத்துக்க போறான்னு இருக்கு இல்லையா? இப்போ உக்ரைனோட மீடியாக்கள் தற்போது சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, உக்ரைனான நாங்க அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து செஞ்சு அமைதி வந்துச்சுன்னா ஓகேங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. அவங்களுக்கு இந்த போர்னால எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல. ரஷ்யாவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு புது வாருக்குள்ளேயும் அவங்க என்டர் ஆகக்கூடாது. எங்க நாடுன்ட்டு இல்ல, இந்த பிராந்தியத்துல எந்த நாட்டுக்குள்ளேயும் அவங்க போர்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து இருக்குது. துருக்கியில கூட உட்காந்து பேசிக்கிறாங்க. எல்லாரும் துருக்கியில வந்து இஸ்தான்புல் மீட்டிங் பிளஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கேட்டார் இல்லையா? மீட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்தான்புல் பிளஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு கேட்டாங்க இல்லையா? அது கூட அதுதான் சாராம்சம். அது கூட ஆட் பண்ணலாம் பாயிண்ட் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா? ஸோ அது போலதான் இப்ப நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப கொஞ்சம் மனமாற்றம் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட தெரியுது. அதுக்கான காரணம் கரப்ஷனா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எப்படி நல்ல மாற்றம் வந்ததுன்னா பரவாயில்ல. ஸோ பேச்சுவார்த்தைகள் சீரும் சிறப்புமா முடிஞ்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இது போல ஒரு காரணத்தினாலதான் அமெரிக்கா வெனிசுவேலா பக்கத்துல சுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா காடு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இறக்குறாங்க இல்லையா உக்ரைன்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால பஞ்சு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நான் காடை டவுன் பண்ணும்போது ரஷ்யா வந்து பள்ளீர்னு வச்சுதான் வச்சுங்க. அப்புறம் ஒரு சைடு வீங்கிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஏன்னா இப்படித்தானே ஏமாத்தினாங்க ரஷ்யாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து. பைடன் அவர்களோட காலகட்டத்துல பின்வாங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பின்வாங்கினதுக்கு அப்புறமா கசக்கி குப்பையில போட்டாங்க இல்லையா பீஸ் டீல்ல. அது போல ரஷ்யா திரும்பி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ அதனாலதான் வெனிசுவேலா பக்கத்துல சுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைதி பேச்சுவார்த்தை சீரும் சிறப்புமா நடக்க போகுதா? இந்த பீஸ் டீலையாவது இருதரப்புலையும் ஒத்துக்க போறாங்களா? தேவதூதன் திரும்பி இங்க பிரச்சனையா முடிச்சு வைக்க போறாரா இல்ல பத்திக்கிட்டு எரிய போகுதா? என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம
நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.